அட மக்களே, இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக எண்ணெயே இல்லாமல் அப்பளத்தை பொரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, அவர் பொரிக்கிறது மணல் கூட கிடையாது, சால்ட்டு. அதை வந்து ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சால்ட்டு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒயிட் சால்ட்டை விட அது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி அப்பளம் பொரித்து சாப்பிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். மீனுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அதில் நம்ம சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்க அந்த முள் தாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம சாப்பிடும் போதும் முள்ளோடைய எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்காதுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய். அட இங்கே பாருங்கள், நம்ம வாட்டர் மிலன்லாம் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்க ரெட் கலரை மட்டும் சாப்பிட்டு அடியில் இருக்க அந்த ஒயிட் கலரை வந்து தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த ஒயிட் கலரில் தான் வந்து அந்த ரெட் கலரை விட நிறைய சத்து இருக்கான். அதை வச்சு எவ்வளோ அழகாக கூட்டு பண்ணுறாங்க பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். முடிஞ்ச அளவுக்கு அடியில் இருக்க அந்த ஒயிட் கலர் பாட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வாட்டர் மிலன் சீசன் வேறு. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹாய்ங்க, இப்போ நம்ம வீட்டில் எதோ குழம்பு வைக்கிறோம், பொரிக்கிறோன்னா வந்து நம்ம கடுகு கருவேப்பிலெலாம் போடும் போது அது வந்து பொரியும் போது மேலெலாம் தெரிக்கும். ஸ்டவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தெரிச்சிடும். அந்த மாதிரி வந்து மேலே வந்து தெரிக்காமல் இருக்கணும்னா நம்ம எண்ணெய் ஊற்றினோடனே கொஞ்சோண்டு சால்ட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலெலாம் போட்டிங்கன்னா அது வந்து மேலே வந்து தெரிக்காது. நமக்கு ஸ்டவ்வும் வந்து நீட்டாக இருக்கும். சப்பாத்தி மாவை நமக்கு பிசையறது கஷ்டமாக இருந்தாலும் அதை விட பெரிய கஷ்டம் உருட்டுறதுங்க. ரவுண்ட் ஷேப்பில் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுங்க. இன்னதை வச்சு எவ்வளோ அழகாக வந்து சப்பாத்தி மாவை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கும் அழகாக ரவுண்டாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் இந்த வாழைப்பழம்லாம் வாங்க போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள். இப்போது ரசாயன பொருளில் வந்து வாழைப்பழம் பழுக்க வச்சுருந்தாங்கன்னா அது பழமும் வந்து மஞ்சளாக இருக்கும், காம்பும் இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். ஆனால் இயற்கையான முறையில் பழுத்த பழம் காம்பு வந்து பச்சையாக இருக்கும், பழம் மட்டும் மஞ்சளாக இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். முட்டைலாம் சமைக்கிறோன்னா வந்து ஒயிட் தனியாக மஞ்சள் தனியாக வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அழகாக ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு எவ்வளோ அழகாக வந்து ஒயிட்டு தனியாக அந்த மஞ்சக்கரு தனியாக எடுக்கிறாங்க பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ. முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாட்டில் மூடிய கிச்சன் சிங்க்குக்கு கீழே இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு இன்னொரு மூடி இந்த மாதிரி கட் பண்ணி அதை இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு ஒன்றில் துணியை இந்த மாதிரி வச்சு கோத்துட்டு இதை அந்த பாட்டில் மூடியில் வச்சு இந்த மாதிரி வச்சு மாட்டிட்டோம். அப்படிங்கும் போது கிச்சன் சிங்க்கு கீழே அவ்வளோ நீட்டா இருக்கும். அடியில குப்பை கிடந்தாலும் வெளியில தெரியாம இருக்கும்னு சொன்னாங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து அந்த கிரைண்டரை க்ளீன் பண்றாங்கன்னு. எனக்கெல்லாம் வந்து மாவரைச்சனா வந்து அது எடுத்துட்டு போய் கழுவுறது தான் வந்து பெரிய கஷ்டமாவே இருக்குங்க. ஆனா இங்க பாருங்க எவ்வளோ அழகா மிஷின் ஓடும் போதே அதுல ஸ்க்ரப்பரை போட்டு எவ்வளோ அழகா க்ளீன் பண்றாங்க பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க.